இது மனதுக்கு ஒரு நெருக்கமான நிகழ்வுன்னு சொல்லலாம். காரணம், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஆனவுடன் இந்தியாவிலேயே தமிழகத்தை விளையாட்டுகளின் தலைநகரமாக மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களை, மாணவர்களை, மாணவிகளை இந்திய அளவிலும் அதே போலவே உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற செய்து அவர்களை ஊக்குவித்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை சாரும். அந்த அளவிற்கு விளையாட்டுத்துறை மேம்படுத்தியவர். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது அவர் மனதிற்கு பிடித்தமான விளையாட்டு எது என்று நாங்கள் பார்த்த பொழுது அவர் மிகவும் நேசிக்கின்ற ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான இந்த சிலம்பாட்ட போட்டி தான் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு பிடித்தமானது என்பதால் அவருடைய பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிலம்பாட்ட போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வெறுமனே இந்த சிலம்பாட்ட போட்டி என்பது வெற்றி பெற்றவர்களுக்கு மாத்திரமே பரிசளிக்கின்ற நிகழ்வாக வைக்காமல் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு நிலையம் தாண்டி பங்கேற்கின்ற 500 மாணவர்களுக்குமே பரிசு என்ற நிலையை உருவாக்கி அனைவரும் ஊக்குவிக்கின்ற வண்ணம் இந்த பரிசளிப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த நிகழ்விலே பங்கேற்பதை தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைவதற்கு பெரிதும் காரணமாக இருந்த நம்முடைய மாண்புமிகு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த நிலையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக இந்த 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது விளையாட்டு வீரர்களுக்கு என்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற 3% இடஒதுக்கீட்டில் இந்த சிலம்பாட்ட போட்டியையும் சேர்த்து இந்த தமிழர்களின் பாரம்பரிய கலையை வளருகின்ற இளைய தலைமுறையும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் இந்த 3% இடஒதுக்கீட்டை தந்தார். அது மாத்திரமல்ல, இந்த சிலம்பாட்ட போட்டியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகளில் பயிற்சி கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாயை ஒதுக்கிய பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும். அதே போலவே பல்வேறு நினைவுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். நம்முடைய மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி மாணவர்கள் அனைவருக்கும் கட்டணம் இல்லாமல் இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்குகிற நிகழ்வையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த சிலம்பாட்ட போட்டியை விளையாட்டு வீரர்கள் இருக்கின்ற 3% இடஒதுக்கீட்டில் ஒதுக்கி தந்து இந்த தமிழருடைய பாரம்பரிய கலையை வளர்கின்ற தலைமுறை சிறப்பாக உணர்ந்த வேண்டும் என்ற வகையில் செயல்படுத்தி காட்டியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த சிலம்பாட்ட பயிற்சியை ஒரு வெற்றிகரமாக அமைப்பதற்கு பெரிதும் உதவியாக இருந்த சிலம்பாட்ட ஆசிரியர்கள் நம்முடைய கலை நண்பணி இஸ்மாயில், அதே போலவே முகமது ஹபீப், அதே போலவே நம்முடைய சுலைமான், முகிலன், மதியழகன், அருண்ராஜ், சீனிவாசன், வசந்த், அதே போலவே பிரதிபா, சுபா என்று ஷேக் முகமது என்று நம்முடைய அனைவரும், அருண்ராஜ் உள்ளிட்ட சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருமே இந்த நிகழ்வு நடைபெற உறுதுணையாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கு முதல்ல என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதற்கான காரணமும் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இளைய சமுதாயத்திற்கென்று அந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. முதல் கட்டமாக ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 லட்சம் லேப்டாப்ஸ் மடிக்கணினி வழங்கக்கூடிய விழா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நடைபெற்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அதனால இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏறத்தாழ ஒரு 5 மணிலேருந்து இருக்கிறதாக சொன்னாங்க. பணியும் பொழிகின்றது. பொழிகின்ற பணியின் மூலமாக உடலுக்கு பிணி வராமல் பரிசை வழங்கக்கூடிய பணியை நான் செய்திட வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன். அது வருகை தந்திர உங்கள்கிட்ட நான் ஆசைப்படுறது ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இதோடைய கருத்தை எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி என்று சொன்னார். ஏன்பா எல்லாம் நிக்கிறீங்க, போய் உட்காருங்க, ஏன்பா எல்லாம் போய் நிக்கிறீங்க, போய் உட்காருங்கன்னு சொன்னார். பாத்தீங்களா, எங்களுடைய சிலம்பாட்டத்தினுடைய அந்த வீரர்கள் அதான் நம்முடைய துணை முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறார். சிலம்பாட்டத்தை சார்ந்த நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களுடைய போட்டியில நீங்க முதன்மையா இடத்துக்கு வந்துட்டீங்க.
கவலைப்படாதீங்க. 3% கோட்டால உங்களையும் சேர்த்து உங்களையும் நான் உட்கார வைக்கிற அரசு உத்தியோகத்தன்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு. ஏன்பா நிக்கிறீங்க, உட்காருங்க, உங்களுக்கு நாற்காலி இருக்குது. அதை தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் அடிக்கடி நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்றாங்கல்ல, வட சென்னை என்பது வாடா சென்னையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய திராவிட மாடல் அரசு தான் அதை செய்து காட்டும் என்று சொல்லி, ஏன் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கார், அடிக்கல் நாட்டியிருக்கார். இப்படி தொடர்ந்து நாம ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க பாப்பீங்க, தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக என்னைக்கும் சேர்த்து நான் சொல்றேன், இப்போ டாப்ஸ் அப்படிங்கிற அளவுல தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் ஏறத்தால 23 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த நம்முடைய அரசு மற்றும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கான அந்த பென்ஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு வந்துட்டோம். நேற்று வருகின்ற பொங்கல் திருவிழாக்கென்று ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான திட்டத்தை அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி விழா என்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ப அதிர்ச்சிகளை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்யும் பொழுது, இது மட்டும் அல்ல, நீங்க பேசும்போது சொன்ன நாங்க எல்லாமே செஞ்சுட்டோமா, இல்லை, திராவிட மாடல் 2.0 இன்னும் மிச்சம் என்ன இருக்கிறதோ அதையும் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்தவர் யார் என்று சொன்னால், அருகில் இருந்து இதெல்லாம் தொடர் கண்காணிப்பை செய்து கொண்டிருப்பவர் தான் இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களா இங்க இருக்கிறீங்க, படிப்பிலும் சரி விளையாட்டிலும் அக்கறை செலுத்தக்கூடியவராக நீங்க இருக்கிறீங்க. ஆனால் இதை நான் அரசியல் பேசக்கூடிய மேடையாக இதை நான் கருதாமல், இன்னைக்கு எல்லாரும் படிக்கணும்னு சொல்றதே நீங்க அரசியல் தான், ஆனா அதையும் செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற நீங்க மறந்திருக்க கூடாது. ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் வந்ததோ அனைவருமே வெற்றி பெற்றதாக தான் நான் கருதுவேன். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சேகரபாபுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை தொடர்ந்து நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் கூட இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது மாநில இளைஞரணி துணை செயலராக அண்ணன் கூட நாங்கள் சேர்ந்து நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். ஒரு திராவிட இயக்கம் சார்ந்துகின்ற கருத்துக்கள் என்று சொன்னால் அந்த உரத்த குரல் பேசக்கூடிய ஒரு முதல் ஆளாக இவரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலர்கள் அந்த பொறுப்புல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடை சார்ந்திருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு அது தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிடம் சொல்லுகின்ற அந்த இடத்தில் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இருக்கிறார். ஆக தொடர்ந்து அண்ணன் அவர்களுடைய அந்த வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக அமைந்திட வேண்டும் என்று சொன்னால், வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து அவருக்கான அந்த வெற்றியை நீங்கள் தந்திட வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அந்த வேண்டுகோள். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் நம்முடைய அண்ணன் அவர்களாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் யாரை வேட்பாளராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிக்கிறாரோ, உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.